வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் செட் ஆயிருக்கும். அழுக அதெல்லாம் சண்டை வரும்போது இருந்தது. பட் ஆனால் அதை பயங்கரமான ஒரு சீன் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நத்திங் ஹேப்பன். ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பர்சன். ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் மீ மோர் தென் மீ ஆஸ் அ பர்சன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு வரும்ல அந்த ஒரு பசில் சேராதுல்ல, அது சேரலைன்னா நம்மளால இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஒன்ஸ் சம் ரிலேஷன்ஷிப் டசன்ட் ஒர்க் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு கோவமாயிடும். அதுக்கப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்லேயே போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருப்பாங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே ஒன்றில் விழுந்துட்டோம், இனி கொஞ்சம் பார்த்து விழுகணும், பேண்டேஜ் அடிப்படாம. எஸ், ரொம்ப ரொம்ப பார்த்து விழுகணும் மட்டும்தான் என்னோட கன்சர்னே தவிர்த்து. நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். இவர் இருந்தாதான் நான் நடப்பேன், இவர் இருந்தாதான் நான் வந்துட்டு லைக் வெளியே போவேன், இவர் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை, புரியலை அப்படின்றது எனக்கு. ஆனால் ஆண்கள் அப்படின்னா ஆண் தான் தெய்வம், அதுல எதுக்கு இல்லை, பார்ட்னர் அவ்வளோதான். நம்மளோட பார்ட்னர்ல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் இருக்கணும். மற்றபடி வி ஷுட் ஹேவ் ஆல் த திங்ஸ். ஃபேமிலி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஒர்க் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் அவங்க ஆண்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு சிலவங்களுக்கு கேட்டால் ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். சொன்னால் அவ்வளோதான். நான் சொன்னேன் அன்னைக்கே பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப். நான் ஒரு சிலவங்க குடிக்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்காது. ஒரு சிலவங்க குடிக்கிறது தான், ஏன்னா அவங்க அப்பாலாம் குடிக்கிறத பார்த்து, அவங்க அம்மா அடி வாங்குறத பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அது ஒரு ட்ராமாவாக இருக்கும். 10 years நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன், டாக்ஸிக்காக இருந்தாலும் நான் உள்ளே தான் இருப்பேன், அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. 30 வருஷம் நரகத்தில் இருந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன், இப்போதான் நீ வந்துட்டு நல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறியா? இட்ஸ் ஓகே, கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் செட். கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, வழியே இல்லைன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க, குழந்தைக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் யோசிப்பேன், ஏன் இருக்கீங்க இப்படி? கொட்டும், கொடங்கொடமா கொட்டும். அந்த எல்லாருமே இருக்கும்போது போக மாட்டேன். ஆனால் மதியம் ஒரு 2 மணி அப்படி போவேன், யாருமே இருக்க மாட்டாங்க சர்ச்சில். போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் முட்டையை போட்டு தெய்வமே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நான் அழுது நமக்கு வந்துட்டு கண்ணீர் தீந்து போயிடலாம், அதுதான் நடந்ததே தவிர்த்து உள்ள இருக்கிற காயம் தான். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிட்டேன். முன்னாடிலாம் நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. Chennai Silks in Mega Summer Sale. கலாட்டா பிரசன்ஸ் அவல் அன்கட். ஸோ இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா. எஸ், ஸோ டாக்டர் ஷர்மிகா எப்படி இருக்கீங்க? ஹவு லைஃப் இஸ் கோயிங் ஆன்? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆல் ஃபைன். ஓகே, ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, த ஆர்ட் ஆஃப் லிவிங் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு அந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்ன? ஆர்ட் ஆஃப் லிவிங் அலோன் வந்துட்டு நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னைக்கும் நினைப்பேன். ஏன்னா ஒரு 25 வரைக்குமே அம்மா அப்பா கூடயே அக்கா கூடயே இருந்துட்டு எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு வீட்டில் எதுவுமே நடக்காது. அதாவது நமக்கு சமைக்கிறதா இருந்தாலும் இதுதான் நல்லது, எது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம பெட்ரூமே எங்கள் அக்கா இருக்கிறனால அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இப்போ நம்ம சம்பாதிக்கவும் இல்லைல்ல அப்போல்லாம். அப்போ வந்துட்டு அப்போ நமக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணணுங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அதில் நம்ம தனியாக வேற இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுறது வந்துட்டு அது எல்லாருமே அனுபவிச்சாதான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெறும் பெட்ரூம் மட்டும் இருந்தால் பெட்ரூமே எவ்வளோ அழகாக வச்சுருப்போம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொத்த வீடும் நமக்கு தான் அப்படிங்கிறப்போ இட் வில் பி நைஸ். உங்களுக்கு பிடிச்சது மட்டும் பண்ணிட்டு ஒரு மாதிரி யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாமல் நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் வீடை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து வாங்கியிருப்பீங்க. அப்படின்றப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காக ரொம்ப பார்த்து வாங்கின பொருட்கள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? இப்போது ரொம்ப பார்த்து வாங்கினா நான் ரொம்ப டிவி பார்ப்பேன், நல்ல ஒரு டிவி வாட்சர் நான். ஸோ டிவி வாங்கும்போது சின்னதாக வாங்கலாமா பெருசாக வாங்குமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ராகவின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, என்னோட காலேஜ் மேட். அவங்க வீட்டில் ரொம்ப பெரிய டிவி இருக்கும், அப்படியே ஒரு தேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். போனாலே அவ கூடலாம் பேச மாட்டேன், டிவி பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பெருசு வேணும்னு நினச்சேன். நம்ம வீடு குட்டிங்கனால பெரிய டிவி வச்சா கண்ணு போயிடுன்னு சொல்லிட்டு டிவி ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு விஷயம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து டிவி பார்க்கறதெல்லாம் கம்மியாயிடுச்சு, ஃபோன் தான் இருக்காங்க. பட் நாங்கள் ரீசெண்டாக கூட உங்கள் ஸ்டோரி பார்த்தோம், நீங்கள் உங்களுக்கு ஐ திங்க் யூ ஆர் லவ் வாட்சிங் டிவின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டெலிவிஷன் அண்ட் நிறைய பாட்காஸ்ட் பார்ப்பேன். என்னோட அந்த நம்ம யூடியூப்ல போனாலே மியூசிக் பாட்காஸ்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் தான் கை போய் எப்பவுமே அதை நிறைய ஏதாவது ஒரு இன்டர்வியூ ஏதாவது பார்த்துருவேன். ஸோ அது பிடிக்கும். ஓகே, இப்போ ஷர்மிகாவை பொறுத்த வரைக்கும் ரீலில் எப்படி வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் இருப்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு ஷர்மிகாக்கும்?
சொல்லப்போனால் ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நான் இப்போ எங்கள் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது, மேம் நீங்கள் தான் அந்த டிவியில் பார்த்தது, நான் தான் அது இதுதான் நான் அப்படின்னு சொல்லுவேன். எதுவுமே மாற்றமே இருக்காது. அங்கேயும் ஒரு மாதிரி பேசுவேன். வீட்டில் ரொம்ப எப்படி சொல்கிறேன், ஆம்பிவர்ட்னு சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது நல்லா பேசுவேன். ஒரு அவ்வளோக்கா செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக உட்காந்துருவேன். இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் எங்கேயோ அதில் வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருந்துக்கிறது. மற்றபடி ரெண்டுமே ஒன்றே தான். அதில் வேற மாதிரி இதில் வேற மாதிரி நான் ஐ கான் டிஃப்ரென்ஷியேட் மை செல்ஃப் லைக் தட். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ரீலில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக அப்படி நம்ம ரொம்ப லேவிஷாக இருக்க மாதிரி காமிச்சிப்பாங்க. பட் ரியல் லைஃப் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறப்போ வந்து அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்குமா, அதர் சைட் ஆஃப் ஷர்மிகா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அப்படி இல்லை. நான் ரியல் லைஃப் அதாவது இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரினா ரொம்ப குட் ஃபுட் மட்டுமே போடுவேன். ரொம்ப நல்லதாக இது வரைக்கும் என்னோட ஃபீட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு பீட்சாவோ ஒரு பர்கரோ இல்லைனா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை ஏதாவது ஒரு கெட்ட உணவை பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நான் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா இப்போ இந்த இந்த நிறைய பேனர்ஸில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அது எவ்வளோ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனால் தட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் அப்படி. ஆனால் சம்மர் சீசனில் அதை பார்த்தா எப்படியாவது வாங்கணும்னு தோணுதுல்ல. அந்த மாதிரி என்னோட ஸ்டேட்டஸ்லையோ என்னோட ஸ்டோரிஸ்லையோ ஒரு பேட் ஃபுட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ரொம்ப கீனாக இருப்பேன். ரியல் லைஃப்பில் வி யூஸ் டு ஈட் ரைட். ஸோ ஒரு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுவேன். அதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகே. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ரொம்ப சின்னது தான். கேரக்டர் வைஸ்லாம் எதுவும் மாறாது. எல்லாம் அதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான். ஆக்சுவலி நிறைய பேர் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஸோ வாட் வாஸ் யோர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சிங்கிள், நாட் ரெடி டு மிங்கிள். வை? இல்லை பத்திக்கல. ஓகே. ஐடியாவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் எந்த ஐடியாவும் இல்லை. ஜீரோ ஐடியாஸ். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வந்து ஃபேமிலியாக இருந்துட்டு நம்ம ஒரு கப்பலாக இருந்துட்டு அப்படி இருந்துட்டு சடனாக வந்து ஆல் ஆஃப் அ சடனாக எதுவுமே இல்லை, வி ஹேவ் டு ஸ்டார்ட் அவர் லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணணும், நம்ம தனியாக இருக்கணும், சிங்கிளாக திருப்பி நம்ம இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணணும். முதல்ல நம்மளுக்கு மென்டலி அது ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி அதை அடாப்ட் ஆனீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது வெரி ட்ரூ. அந்த மென்டலி அடாப்ட் ஆகணும். எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ டூரே போகணும்னு நினச்சாலும் எனக்கு என் வைப்பு செட் ஆகிற மாதிரி ஒரு பர்சன் கூட நான் போகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்துட்டு எல்லாரும் கூடயும் இருந்துமே நான் என் வேலையை நான் தான் பார்த்துப்பேன். புரியுதுங்களா? அந்த டிபெண்டன்சி வந்துட்டு இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க நம்பி இருந்தேன், அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்பி இருந்தேன்னு ஒரு பர்சனாக இருந்திருந்தேன்னா நான் எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ நானும் நீங்களும் ரூம்மேட்டாக இருந்தாலும் நான் தனியாக என் ஒர்க் என்றைக்கும் இருக்கும். உங்களை டிபெண்ட் பண்ணி நீ வந்தால் தான் சாப்பிடுவேன், நீ இல்லைன்னா எமோஷனல் டிபெண்டன்சி அந்த மாதிரி நான் இருக்கலை போல. அதனால தான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டி வரணும் அந்த ஒரு இது இல்லை. ஆனால் இருக்கும் அந்த ஒரு தனிமைங்கிறத சொன்னேன் ஸ்டார்டிங்கில். தனிமைங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்தான். ஆனால் அப்படி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் முன்னேறாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு நாள் ஏதாவது நல்லது நடக்கும் பார்ப்போம். ஆனால் இருக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துட்டு போயிடும். ஓகே. இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக ஒன்று இருக்கும்ல, மேபி திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் உங்களோட இருந்ததுன்னா ஒரு வேலை செட் ஆகிருக்குமோன்னு நல்ல ஜாலியாக இருந்திருப்பேன். ஓகே. வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் செட் ஆகிருக்கும், ஒரு கம்பெனின்னா ஒரு பார்ட்னராக இருக்க செட் ஆகிருக்கும். நீ என்ன நோண்டாத நான் ஒன்று நோண்ட மாட்டேன், அவ்வளோதான். ஓ அதாவது பயங்கரமான இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்லை. நான் முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்லேயும் எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் தான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. நாங்கள் ரொம்ப மியூச்சுவலாக தான், இட் வாஸ் வெரி மியூச்சுவல் அண்ட் ஹாப்பிலி சிங்கிள்னு சொல்லுவாங்கல்ல, போத் ஆஃப் அஸ். அப்போ நான் சொன்னேன் சண்டையே போட மாட்டேன்னு. சண்டை கிண்டை எதுவுமே நடக்கலை எங்களுக்குள்ளலாம். அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு தானே எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உட்காந்து இப்படி பேசணும், இது அது ஓகே பாய், இவ்வளோதான் முடிஞ்சு கான்வர்சேஷன். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அழுக அதெல்லாம் சண்டை வரும்போது இருந்தது. பட் ஆனால் அதை பயங்கரமான ஒரு சீன் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நத்திங் ஹேப்பன். ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பர்சன், ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் மீ மோர் தென் மீ ஆஸ் அ பர்சன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு வரும்ல அந்த ஒரு பசில் சேராதுல்ல, அது சேரலைன்னா நம்மளால இருக்கவே முடியாதுங்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு ஐயோ பழைய ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் இல்லவே இல்லை. ஐ வாஸ் அ பிரின்சஸ் தேர் அண்ட் அந்த அளவுக்கு ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் சம்திங் வென்ட் அப்பார்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்படிலாம் வேணும்னா நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன்ல, அந்த நிம்மதி எனக்கு எப்பவுமே இருந்தால் போதும். அதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் போதும். நம்மளை நச்சு நானும் உன்னை எதுவுமே நோண்ட மாட்டேன், நீ என்ன நோண்டாத. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட்.
ஓகே. பட் மேபி இன் ஃபியூச்சர் இப்போ வந்து நாட் ரெடி டு மிங்கிள், பட் மேபி இன் ஃபியூச்சர். சொல்றேன், பட் when the right person comes everybody falls, right? ஓகே. பட் யூ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் not waiting for that. நம்ம வந்து அதுக்காக நான் காத்து கொண்டிருக்கேன், நோ நோ பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே அந்த காத்து அடிக்கும் போது விழுந்தா போதுங்கிற மாதிரி ஐ திங்க். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒன்ஸ் சம் ரிலேஷன்ஷிப் டசன்ட் ஒர்க் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு கோவமாயிடும். அதுக்கப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்லேயே போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருப்பாங்க. பட் நீங்க ஆக்சுவலி ரொம்ப மெச்சூர்டா அதை கடந்து வந்திருக்கு. நான் தான் சொன்னேன், பயங்கர சண்டை போட்டு வந்திருந்தேன்னா நான் அதெல்லாம் வெறுத்திருப்பேன்ல. அப்படி இல்லை, நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். எங்களுக்குள்ள செட் ஆகலைங்கிறது தான் மேட்டருமே தவிர்த்து அவங்க கெட்டவங்களும் இல்லை, நானும் கெட்டவ இல்லை. வைபு தான் சம்திங் பிரச்சனையாயிடுச்சு. ஸோ ஆண்கள் இனத்தையே வெறுக்கிறேன் அப்படிலாம் இல்லை. தேர் ஆர் குட் மென். அப்ப அவங்களும் சொல்லலாம்ல, பெண் இனத்தையே வெறுக்கிறேன், என்னை பார்த்தா வெறுக்கிற மாதிரியாடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட். ஆண்கள்ல நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே ஒன்றில் விழுந்துட்டோம், இனி கொஞ்சம் பார்த்து விழுகணும். பேண்டேஜ் அடிப்படாம. எஸ், ரொம்ப ரொம்ப பார்த்து விழுகிறவங்க மட்டும்தான் என்னோட கன்சர்னே தவிர்த்து மற்றபடி வேற எதுவுமே இல்லை. நோ நோ அப்படிலாம் இல்லை. வேலை எங்கள் அம்மா தான் இருப்பாங்க, தாய் அமைதியாரு. இப்போ சமீபத்துல கூட வந்து நீயான நல்ல ஒரு பொண்ணு பேசியிருப்பாங்க சொல்லிட்டு. லிட்ரலி அது வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். அவங்க பேசினதா இருக்கட்டும், அவங்களோட ஃபீலிங்ஸ். நிறைய மென் கேன் ரிலேட் அண்ட் விமன் கேன் ஆல்சோ ரிலேட், அப்படி இருந்துச்சு. அப்படின்றப்போ வந்து ஒரு பர்சன் தனியா இருக்கதே ரொம்ப கொடுமையா இந்த காலத்துல ஃபீல் பண்றாங்க. பட் ஐ திங்க் யூ ஆர் வந்து அது ரொம்ப அழகா கொண்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ பார்த்தேன். நீங்களும் ரொம்ப அதை பார்த்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. எனக்கு அது மாதிரி எதுவுமே தோணல. அந்த பிள்ளைய பார்த்து என்னடி நீ அப்படிங்கிற, நீ இதுக்காக இப்படி அழுவ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. எல்லாம் கமெண்ட்ஸ்ல கதறாங்க, நீ ஐ எம் தேர் ஃபார் யூ பண்ண. என்ன எனக்கு புரியல. அவன் என்ன ஏமாந்துட்டாங்க அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் சீ தட் போத் சைட்ஸ் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். புரியல, இந்த பொண்ணு ரொம்ப ஓகே ஏமாந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் நோ இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு. ஆனா after 5 years of relationship also, 5, 7, 10 years of relationship also, they separate. அதுக்கு வந்து செப்பரேட் பண்ணாங்க, ஒன்று சொல்லி அவங்க இன்னொன்று சொல்லிங்க. யூ ஷுட் ஹியர் போத் த சைட்ஸ். புரியுதுங்களா? ஒரு சில ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க, டாலரேட் பண்ண முடியாது. அதை அவங்க இப்போ உனக்கு என்ன தம்பி ஆச்சுன்னு கேட்டால் தான் தெரியும். இந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ். மொத்தத்தையும் போய் ஒரு ஆண் கிட்ட இப்போ இதை பற்றி நான் பேசல, நான் வந்துட்டு என்னோட பேஷன்ஸ் பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தையும் போய் நீ தான் எனக்கு உலகம்னா அவனுக்கு ப்ரெஷர் ஆகாது. அது புரியுதுங்களா? ஓவர் லவ்மே வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஆமா இல்ல, அதான் நீங்க இண்டிவிஜுவலா இருங்க, ஒரு சின்ன ஷேரிங் தானே தவிர்த்துட்டு நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். இவர் இருந்தாதான் நான் நடப்பேன், இவர் இருந்தாதான் நான் வந்துட்டு லைக் வெளியே போவேன், இவர் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை, புரியல அப்படின்றது எனக்கு. ஆனா ஆண்கள் அப்படி இல்லை. ஆண்கள் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஒர்க், அது இதுன்னு நிறைய இருக்கிறனால தே ஆர் நாட் தட் மச் டிஃபரெண்ட். பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப், அதான் அந்த ஆண் தான் தே வாண்ட். அதெல்லாம் எதுக்கு இல்லை, ஒரு ஃப்ரெண்டா ஒன் ஆஃப் தி பார்ட்னர், அவ்வளோதான். நம்மளோட பார்ட்னர்ல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் இருக்கணும். மற்றபடி வி ஷுட் ஹாவ் ஆல் த திங்ஸ். ஃபேமிலி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஒர்க் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் அவங்க ஆண்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அதில் இல்லை, நான் பேசிக்காக நான் சொல்கிறேன் அதுதான். அவங்கவுங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது நான் இந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆளான்னு தெரியல, பட் பட்டவன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வேணும்னா கேட்டுக்கோ, வேணும்னா கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். நீ எல்லாம் எதுக்குமா சொல்கிற அப்படின்றாதீங்க. அப்படிலாம் இது வந்துட்டு அவ்வளோதான். கிவ் தம் ஸ்பேஸ். எதுக்காக இருந்தாலும் ஒரு மூச்சு விட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்ட்டே பேசணும், ஏன்ட்டே கடலை போடணும் அப்படின்னா இருக்கேன். இட்ஸ் லைக் தட். ஓகே. இப்போ வந்து ஓவர் கேரிங்காக இருக்கட்டும், இல்லை ஓவர் லவ், ஓவர் பொசசிவ், இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு, அது வந்து ரசிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுதான் டாக்ஸிக்னு மாத்திராங்க. எது பண்ணாலும் நீ ஏன் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, அப்படி பண்ண. உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டாக்ஸிக் இன் அ ரிலேஷன்ஷிப், ஒரு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கட்டுமே, எது டாக்ஸிக்காக மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வருஷம் இப்போ நீங்கள் கல்யாணமே ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் உட்காந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்கணும், வாட் ஆர் யர் நான் நெகோஷியபிள்ஸ். இது இருந்தால் என்னால் முடியாது. மேபி நம்ம அதை பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அப்போ இவ்வளோ ஹர்ட் ஆகுதா நம்ம பார்ட்னருக்கு இதுன்னு சொல்லிட்டு மாற்றிக்க கூட இப்போ டைம் இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு சிலவங்களுக்கு கேட்டால் ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுதா, சொன்னால் அவ்வளோதான். நான் சொன்னேன் அன்னைக்கே பிரேக்கப்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப். நான் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற அந்த மாதிரி ஒரு டைப். நான்லாம் ஒரு சிலவங்க குடிக்கிறது ஒரு
இஷ்யூவாக இருக்காது. ஒரு சிலவங்க குடிக்கிறது தான், ஏன்னா அவங்க அப்பாலாம் குடிக்கிறத பார்த்து அவங்க அம்மா அடி வாங்குறத பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அது ஒரு ட்ராமாவாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அதே மாதிரி 10 இயர்ஸ் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன், டாக்ஸிக்காக இருந்தாலும் நான் உள்ளே தான் இருப்பேன், அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சி யூ ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப், லிவ் இட், டோன்ட் லூஸ் இட் அப்படிங்கிறது. 10 வருஷம் உலகம் என்ன பேசும் அப்படிலாம் இல்லவே இல்லை. யூ ஆல்வேஸ் நீங்கள் வந்துட்டு இன்னொரு பார்ட்னர் இல்லாட்டியும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் போதும். நாங்கள்லாம் இருக்கிறது இல்லையா, ஜாலியாக தானே இருக்கிறோம். ஆனால் ஆல்வேஸ் ஹேவ் திஸ் மணி பேக்கப் இருக்கணும். காசு இல்லாமல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. ஸோ ஆல்வேஸ் ஏர்ன், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் தாங்க கஷ்டம், அந்த 4 வருஷம் தாண்டிட்டீங்க, அந்த 5வது வருஷம் பயங்கர பிரகாசமா இருக்கும். அதெல்லாம் நீங்க பிலீவ் பண்றீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 40 வருஷமே கஷ்டம் தான். ஏன்னா நான் பேஷன்ஸ் அவ்வளோ பார்க்குறேன் இல்லையா. 45வது வயசுல ஐம்புலன்களும் அடங்கி ஒடுங்கி போயிடும். வேற ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லைல்ல. அப்போ வந்துட்டு என் பொண்டாட்டி தான் அப்படின்னு ஒரு 55லாம் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த 60s தொடும்போது தான் எனக்கு என் பொண்டாட்டிக்கு நாங்கிற மாதிரி ஒரு அப்போ வந்துட்டு தனியாக போனாலும் நமக்கு துணை கிடைக்காதுங்கிற மாதிரி. அதாவது இந்த ஊரில் பெங்களூர்லாம் போனீங்கன்னா நீங்கள் 60s பார்ட்டினே இருக்குது, 60s சிங்கிள் பார்ட்டி, அவங்கெல்லாம் வந்து பாச்ச பாருங்க நிறைய பேர் இருக்கு. அந்த தனிமையை டாலரேட் பண்ண முடியாமல் வாழ தெரியாதவங்க மட்டும்தான் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பெண்கள் என்ன ஆனாலும் சம்பாரிச்சிருங்க. என்ன ஆனாலும் நான் சொல்லுவேன், 6000 ரூபாய் சம்பாதிக்கிறியா சம்பாரிச்சிரு, வீட்டை விட்டு வெளில போய் சம்பாதி. இப்போ நீங்கள் காசுன்னு பேசுறீங்க அப்படின்னா அந்த ஒரு லிபர்ட்டி நான் அனுபவிக்கிறேன்ல, அந்த ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருக்குல்ல, அதனால நான் பேசுவேன். அந்த ஒரு நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும்னு நான் பேச தான் செய்வேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆனோடனே வேலையை விடுறதுன்னு சொல்லும்போது தான், ஐயோ யாரா நீங்கள் எந்த ஊர்லேருந்து தான் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓடவே கூடாது. ஆன்லைனில் பார்த்து நீ வந்துட்டு பாப்பா பெற்றுக்கிற அந்த 1 month அமைதியாக இருந்தால் போதும். மற்றபடிலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாரு, ஆல்வேஸ் கீப் ஏர்னிங் அப்படிங்கிறது என்னோட இது. அப்படி உனக்கு சூப்பராக ஒரு பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா கொடுத்து வச்ச கட்டை, அவ்வளவுதான். அவ்வளோதான். அவங்க பார்ட்னர் அமைகிறது பொறுத்து. அப்படிலாம் இல்லைங்க. எப்போ யார் மூளை மாறுனே நமக்கு தெரியாது. நம்ம என்னைக்குமே பேக்கப் சப்போர்ட்டோட இருந்துக்கணும், அதுதான் முக்கியம். பிகாஸ் வந்து இப்போ நிறைய பேரோடது வந்து செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் 30 years ஆஃப் மேரிட் லைஃப்க்கு அப்புறம்லாம் வந்து அது எல்லாமே வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஐம் லைக், see நீ 30 வருஷம் நரகத்துல இருந்துட்டேன்னு ஃபீல் பண்ற, இப்பதான் நீ வந்துட்டு நல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்றியா, இட்ஸ் ஓகே, கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் செட். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி ஆனதுனால நான் இப்படி பேசுறேன்னா இல்லவே இல்லை. ஐ எம் சீயிங் பீப்புள் என் கண்ணு முன்ன. இப்போ நம்மளாம் ஒரு செலிபிரிட்டி அந்த சைடில் தானே இருக்கோம். அப்போ நமக்கு ஒரு 4 செலிபிரிட்டி தெரியும் இல்லையா, 4 இல்லை ஒரு 10 செலிபிரிட்டி தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, வழியே இல்லைன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க, குழந்தைக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இருக்கீங்க இப்படி, ஏன் இப்படி ஒவ்வொரு நாளையும் நரகத்தில் வாழ்கிற, ஈஸியாக இந்த மாதிரிங்க செட் ஆகாது. நான் தான் அப்படி தான் பேசுவேன். லைக் 2 பேரும் என்ன பண்ணுறோன்னே எங்களுக்கு தெரியல, பாவமாக இருந்துச்சு எங்கள் 2 பேர்த்தையும் எங்களை பார்த்துக்கிறக்கே. அப்போ இட் வாஸ் அ வெரி குட் டாக். ஸோ வி போத் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த லைஃபே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போலாம் இல்லை, வி ஆல்வேஸ் லிவ். நமக்கு வந்துட்டு எப்படியாவது நம்ம வாழ்ந்துருவோம். ஐ லவ் தட் டயலாக். இப்போ என்ன படம் பார்த்தேன், வாலா 2 தனியாக போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு ஒருத்தர் நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பார், பிளம்பராக இருப்பார், எலக்ட்ரிஷியனாக இருப்பார், மெடிக்கல் ஷாப்லேருந்து ஏதோ வாங்கிட்டு வர எல்லாமே. அப்போ வந்துட்டு என்ன துபாயில் போயிட்டு ஏதோ துபாயோ யூகேலையோ வேலை செய்யும்போது அந்த ஹீரோ கேட்பான், நீங்கள் என்ன எல்லா வேலையும் பார்க்குறீங்க, திடீர்னு மரம் வெட்டுறவனா வரீங்க, எல்லாமே பார்க்குறீங்கன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எப்படியாவது நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். யூ கான்ட் குவிட் இல்லையா. எஸ், இந்த பிரச்சனை முடியும் இல்லை, யூ ஹாவ் டு லிவ் இட். ஸோ லிவ் ஹாப்பிலி, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடும். டோன்ட் ரிக்ரெட் யுவர், ஒரு நாள் கூட ரிக்ரெட் பண்ணாமல் வாழ்ந்துடணும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ரிக்ரெட்ஸ் இருக்கா பாஸ்ட்ல பண்ண விஷயங்களா இருக்கட்டும்? முன்னாடி எப்படி இருந்தது, ஆனா இப்போ வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு தேவைதான் உனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வேணும். அந்த லெசன்ஸ்லன்னா வாய் வந்து பேசுவேன் நானு, என் புருஷன் தான் அப்படின்னு தான் நான் கண்டிருப்பேன், அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த லெசன் தேவை நமக்கு. ஃப்ரெண்டு தான் அப்படித்தான் இப்படித்தான். நான் இப்போ வந்துட்டு மற்றவங்கள தான் பயங்கரமா பேசிட்டு இருப்பேன், அதெல்லாம் இல்லை, நான் தான் எனக்கு தான் அப்படி பேசிட்டு இருந்தீங்க நீங்க. ஷர்மிகாவா அப்படிதான்? ஓகே, நீங்களும் அப்ப டிபெண்டண்டா இருந்திருக்கீங்க முன்னாடி பர்சன்ஸ். ஆமா, இவ்ளோ இண்டிபெண்டண்டா இருக்கேன்னா அப்ப இவ்ளோ டிபெண்டண்டா இருந்திருப்பேன்ல. காயினஸ் அதர் சைட்ஸ் அந்த மாதிரி. வெரி ட்ரூ. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி பேசியிருப்பேன். இப்பெல்லாம் இல்லை, விழுந்துட்டேன்னா எங்கன்னா நான் தான் எந்திரிச்சுக்கணும்.
என்னோட பெரிய பிரச்சனையே வந்துட்டு இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு. ஓ அந்த மாதிரி ஆயிட்டேன். முன்னாடிலாம் கடவுளே கர்த்தாவே ஏசுவேன்னு இருப்பேன். எதனால அப்படி? எதனாலனா பிரச்சனைன்னு வரும்போது கடவுள் எங்கேயோ ஓடி போயிடுறாரு. பிரச்சனையை கொடுத்துட்டு யாராவது ஓடி போவாங்கங்க. இப்போ நீங்க எனக்கு ஏதோ பிரச்சனைனா நீங்க கூட தானங்க இருப்பீங்க. ஆமா. அப்புறம் அவர் மட்டும் ஓடி போயிடுறாரு. அப்ப நம்ம தானே எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி வர வேண்டியதா இருக்கு. அதுக்கான என்டியூரன்ஸ் கொடுக்குறேன், உனக்கு நான் தான் பவர் கொடுக்குறேன்னா நானே பவர் எடுத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டாரு. அதாவது கடவுள் நம்பிக்கையா இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. அது உங்க ஒப்பீனியன், இது ஏன் ஒப்பீனியன். லெட் மீ கீப் இட் மை செல்ஃப். நீங்க வந்துட்டு அப்படியே இருந்துக்கோங்க. அதனால அது ஒரு நம்பிக்கை போயிடுச்சு உங்களுக்கு? அதனால மட்டும் இல்ல, இப்போ நான் ஒரு சின்ன வயசுல இருந்து பயங்கரமான ஸ்பிரிச்சுவல், முட்டி போட்டா எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா நாங்க. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் பாஸ் ஆனா கூட நான் போட்ட எஃபர்ட்லாம் எனக்கு மண்டையில இருக்காது. கடவுள் தான் என்ன பாஸ் பண்ணி விட்டாரு. அப்படி இருந்தீங்க? அப்படித்தான் எல்லாருமே அப்படிதானங்க இருக்கோம். இப்போ எங்க ரிசல்ட்டுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க? நல்லா இருந்ததுன்னா ரிசல்ட்டுக்கு உட்கார வேண்டியதான் கால் மேல கால் போட்டு. ஏன் ப்ரே பண்றீங்க? ஏன் ப்ரே பண்ற? இப்போ என்ன கடவுள் எழுதினாரோ எக்ஸாம் இல்ல. அவர் வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி ஒரு உலகம் இருக்கு, போய் வாழ்ந்துக்கும், உனக்கு ஆளாளுக்கு பிரெயின் ஒன்று வச்சுட்டாரு. நீ தான் யோசிக்கணும், நீ தான் எல்லாமே பண்ணிக்கணும், ஐம் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹி இஸ் கிவிங் யூ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆல் த. ஸோ ஹி கிரியேட்டட் அஸ். அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட புரிதல். ஸோ எனக்கு ஒரு ஒரு உலகம் வாழ்றதுக்கு எனக்கு நல்ல ஆக்சிஜன் இருக்கு, காய்கறி பழங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிடுவேனே தவிர்த்து என் வாழ்க்கையில நடக்கிற சில பல சம்பவங்களுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் காரணம். ஓகே. இப்போ நான் இவ்வளோ சந்தோஷமாவோ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் அதுக்கான விஷயங்கள் பார்க்குறேன், இப்படி ஒரு இடத்துல கலாட்டால உட்காந்துருக்கேன்னா இன்னைக்கு ஐ சோஸ் டு பி ஹியர். நோ ஃபோர்ஸ் மேட் பி ஹியர். இப்போ 7 மாசமா வராமல் ஏன் நான் இப்போ வந்திருக்கேன்னா ஐ சோஸ் டு பி ஹியர். நான் தான். நோபடி கடவுள் வந்துட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணா நான் எங்கேயோ போயிடுவேன்னு சொன்னாரு. யாருமே எனக்கு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாமே மேலேயோ கீழேயோ இட் இஸ் ஆன் மீ. ஸோ இப்போ ஒரு ஏமாந்தாலும் இட் இஸ் ஆன் மீ. நான் தான் ஏதோ தப்பு பண்ணேன். ஐ டோன்ட் பிளேம் தி அதர் பர்சன் ஆல்சோ. இப்போ இந்த பிரிஞ்சதுக்கு ஆகும்னு பேசலாம். த பிளேம் இஸ் ஆன் மீ. நானும் எங்கேயோ தப்பு பண்ணியிருப்பேன் இல்லையா? ஞானியா தப்பு பண்ணாம இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம மேல பழிய போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கும். ஓகே. அது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அவன் தான் என்னை ஏமாத்தினா நான் இருக்கிற இடத்துலயே தான் இருப்பேன். ஏன்னா அங்க இருந்து ஒரு சேஞ்ச் வரும்னு எதிர்பார்ப்பேன். இல்ல நம்ம மேல ஏதோ ஒரு தப்பு நம்ம கண்டுக்காம விட்டுட்டோமோ, நம்ம கரெக்டா சுதாரிக்காம விட்டுட்டோமோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் சேஞ்சை பார்க்க லைஃப் வில் சேஞ்ச் ஃபார் மீ லைக் ஹவ் ஐம் நவ். அப்படிங்கிறது தான் இந்த ஏமாத்திட்டான் அப்படிலாம் சொல்லாலே என்னம்மா என்னை ஏமாத்திட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. புட் த பிளேம் ஆன் யூ ஸோ தட் யூ க்ரோ. மற்றவனையே குறை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே குறை சொல்லிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் இப்படியே ஒரே இடத்துலங்கிறது ஒரு சின்ன சின்ன லெசன்ஸ். நான் கடவுள் மேலேயே பழி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஏன் லைஃப் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன். இப்ப நான் அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு நமக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு கோவம் வரும்ல. அதான் பெரிய டவுன்ஃபால் வரும்போது சர்ச்சிலேயே தான் இருப்பேன். கொடங்கொடமா கொட்டும். அந்த எல்லாருமே இருக்கும்போது போக மாட்டேன். நல்லா மதியம் ஒரு 2 மணி அப்படி போவேன். யாருமே இருக்க மாட்டாங்க சர்ச்சில். போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் முட்டையை போட்டு தெய்வமே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நான் அழுது நமக்கு வந்துட்டு கண்ணீர் தீந்து போயிடல. அதுதான் நடந்ததே தவிர்த்து உள்ள இருக்கிற காயம் தான். ஓகே. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம முன்னாடி அழுதுக்கு இப்ப கம்மியா அழுகிறோம் அப்படின்னா, என்னம்மா டைம் ஆக நீ கம்மியா தான் அழுவ. அதெல்லாம் நமக்கு இப்பதான் தெரியுது. அந்த பெயின் இப்ப மாறிச்சா இல்ல, நம்ம இன்னுமே அந்த விஷயத்த தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஓகே. ஆனா இன்னுமே எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஓகே, நான் பாருங்க கடவுள் பத்தி இருந்தது அப்படின்னா இப்ப இந்த அளவுக்கு லைஃபை முன்னாடி கொண்டு வந்திருப்பேன்னு எனக்கு தோணலை. ஓகே. என்னோட எல்லா சக்சஸ்க்கும் வந்துட்டு இன்னொருத்தங்க தான் சூப்பர்னு நினைச்சு நான் என்ன பாராட்டியிருக்கவே மாட்டேன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு செல்ஃப் லவ் வந்திருக்காது. செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன். இப்போ நீங்க தான் டிசைடிங் டு வொர்க் எல்லாமே. ஸோ தட் இஸ் இட். நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ சொல்லுவாங்கல்ல நிறைய செலிபிரிட்டி சொல்லுவாங்க, நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை செல்ஃப். எஸ், தட் இஸ் தி ட்ரூத். ஸோ அதுதான் நினைக்கிறேன். எஸ். ஓகே. இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுமே வந்து நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நோ சோஷியல் மீடியா, நோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சன்ரைஸ் சன்செட் கண்டிப்பாக பார்த்துருவேன். காலையிலே எந்திரிச்சிட்டு போயிட்டு அந்த சன்ரைஸ் ஒரு எனர்ஜி கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சரோட கனெக்ட் ஆகுது, அந்த ப்ரீஸ் எல்லாமே பிடிக்கும். சன்செட்டும் பார்ப்பேன்.
நடுவில் இருக்கிற டைமில் வீட்டில் வந்து நல்லா தூங்குவேன். இல்லைன்னா ஏதாவது ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன். மோட்டிவேஷன் புக்ஸ் படித்து பழக்கமே இல்லை. இனி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன். இது 2 தான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அதெல்லாம் தீந்து போச்சு அந்த காலம். ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்து இப்போ ஒன்லி சாலிட்யூட். சாலிட்யூட். எஸ். அது எப்படி இருக்கு? அது ஜாலியா இருக்கா? என்ஜாய் பண்றீங்களா சாலிட்யூட்? யாருக்குமே வந்துட்டு சாலிட்யூட் பிடிக்காதுங்க. தனியாகவே இருக்கணும் அப்படிங்க. அது கொஞ்சம் ஒரு லிமிட்டு தான். ஃபோன் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே போகுது. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும். அப்புறம் ஏதாவது நம்ம டாக்டருங்கனால ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும். வி ஹேவ் டு கீப் அப்டேட்டிங் ரைட். ஸோ அப்படி டைம் போயிடும். ஆனால் தனிமை கொஞ்சம் கொடுமையானது தான். ஆனால் டைம் இருக்காது எனக்கு. இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறேன், திருப்பி வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்குமா, வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ நாட் ஹாவ் பெரிய பயங்கரமான ஃப்ரீ டைம்லாம் இருக்காது. ஸோ தெரியல, அந்த தனிமை இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே. நீங்க ஆனா இப்போ உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்கல்ல. ஸோ வாட் ஆர் தோஸ் திங்ஸ்? என்னெல்லாம் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ தட் அந்த டே வந்து நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஒரு 1 hour கூட என்ன ஃப்ரீயா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்ல. என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், ஏதாவது vlog எடுப்பேன். இப்போ நம்ம எங்கள் சேனலுக்கு ஏதாவது vlog எடுப்பேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த குக்கிங் பண்ணணும்னு பயங்கர ஆசை. ஆனால் 0 குக்கிங் நாலேஜ் இருக்கு. ஓகே. அப்படியே பண்ணாலும் யார் குக் பண்ணுறது? நானே எனக்கு செஞ்சு சாப்பிட்டுக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ ஏதாவது ஷாப்பிங் கிளம்பி போயிடுவேன். அப்படியே இந்த மாலை சுற்றிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அதை வாங்கிடுவேன். அதான் வெளியே போனாலே ஒரு பெரிய கார்டு ஸ்வைப் இருக்குமா, அதனால அமைதியாக வீட்டில் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி பெருசாக எங்கேஜிங் ஆக்டிவிட்டீஸு இந்த கிராஃப்ட் பண்ணுறது அதிலெல்லாம் இன்னும் இன்வால்வே ஆகலை. இஃப் ஐ ஹாவ் ஃப்ரீ டைம்னா ஐல் பி ஸ்க்ராலிங் ஆர் டெலிவிஷன் பாட்காஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள், ஆர் ஏதாவது படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோம். ஸோ ஒரு சிம்பிளாக நார்மலான பொண்ணு என்ன பண்ணுவாலும் அதுதான் பண்ணுவேன். அண்ட் இப்போ ஒரு விமனா அதுவும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறது ஐ திங்க் வந்து வெரி டஃப்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த பயாஸ்டான ஸ்டேட் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் நிறையா இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் எப்படி அதுலேருந்து வந்து வெளியே வரீங்க? ஆக்சுவலி தேங்க் காட் நான் வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் ஒரு 5 years ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குதுங்களா. ஸோ அது வரைக்குமே வந்துட்டு ஒரு பொண்ணா என்னை பார்த்த ஒரு மாதிரி நீங்கள் இப்படித்தானே அப்படின்னு யாருமே இது வரைக்கும் டச்சுட் என்னை யாருமே அப்படி பார்த்ததே இல்லை. என்ன ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ இந்த 5 years தானே ஆச்சு நம்ம உள்ளே வந்து அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. பட் ஐ வுட் சே எங்கள் ஃபேமிலியே ஒரு மெடிக்கல் லைனில் இருந்தனால நான் சின்ன வயசுலேருந்தே நோய்கள், ஆர்கன்ஸ், உடம்பை பற்றியே கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு. மூலிகைகள் இந்த மாதிரியே கேட்டனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லுவேன். ஆனால் பேஷண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது தே see only the experience, நாட் ஒரு பொண்ணு பையன் இவங்ககிட்ட ஏன் போகணும். அது வரைக்கும் இன்ன வரைக்கும் என்னோட பேஷண்ட்ஸ் அப்படி பிஹேவ் பண்ணதில்லை. அண்ட் ஆல்சோ நான் எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒர்க்கும் பண்ணல, நான் எங்கள் அம்மாவுக்கு கீழே தானே இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட அடி வாங்காத அடிலாம் வாங்கியிருக்கீங்களா? அடினா ஒர்க் வைஸாக இல்லை, ஆனால் திட்டுவாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இல்லைன்னா ஒரு பேஷண்ட்ஸ்க்கு லைட்டாக ரிசல்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஷி யூஸ் டு ஸ்கோல்ட் மீ அ லாட். என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த ரீசெண்டாக ஏதோ ஒரு பயங்கரமான என்ன தண்டமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னமும் திட்டு வாங்குறீங்களாங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைம் திடீர்னு நான் வந்துட்டு ரொம்ப லோ ஆகிடுவேன். திடீர்னு ஒரு 10 நாள் வந்துட்டு வேன்னு சுற்றிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு ஒரு பயங்கர ஒரு ரைடு விழுகும். அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆகி போயிட்டு இல்லை இது தேவைதா ஷர்மிகா நம்ம, இல்லைன்னா அப்படியே போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை. மற்றபடி இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு பையங்கிற ஸ்ட்ரகிள்லாம். பட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃபீல்டில் அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு சில இந்த டவுன்ஃபால்ஸ் வந்துச்சு பிகாஸ் யூ ஆர் வெரி ஃபேமஸ். அந்த டைம் வந்து எல்லாருக்குமே ஷர்மிகாவை தெரியும். அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து உங்களை எப்படி புட் டவுன் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி நிறைய பண்ணாங்க. அண்ட் யூ ஹேட் ஃபேஸ்ட் அ லாட் ஐ திங்க். ஸோ அப்படி நடக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அண்ட் எப்படி அந்த டவுன்ஃபால்லேருந்து மீண்டு இப்போ திருப்பி ஒரு செம்ம கம்பேக் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். அதாவது செம்ம கம்பேக்குன்னு சொல்ல முடியாது, மக்கள் மறந்துடுவாங்க. மறதி தானே மாறாத ஒரு விஷயம், எல்லாமே மறந்து அடுத்தடுத்த பிரச்சனையை பார்ப்போம். ஆனால் இப்போ எனக்கு டவுன்ஃபாலுங்கிறது வந்துட்டு இட் வாஸ் அ ஷாக். நான் ஃபஸ்ட் டைம் மீடியாக்குள்ளே வந்து கரெக்டாக ஒரு 4th month நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் வெரி நியூ டு மீ. இப்படி தான் இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே நாம உண்டு ஹாஸ்பிட்டல் உண்டு அப்படின்னு போகும்போது யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு இது வரும், புரியுதுங்களா? யார் ஸ்பாட்லைட்டில் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு 10 யூடியூபர்ஸ் போட்டால் தான் அதில் தான் வியூஸுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்படின்னா ஓகே, அப்போ நம்ம மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் தான் இது போல்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ வாஸ் ஐயோ என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அது யூஸ் டு இட். அண்ட் இப்போ நிறைய பிரச்சனை வர இப்போ வாரு, ட்ரம்ப்பு அது இதுன்னு போதா நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி அதாவது அந்த டவுன்ஃபால் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்ததே தவிர்த்து அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. சரி ஓகே நெக்ஸ்ட் யார் சீக்கிரமா வாங்கடா யாராவது என்ன யாராவது பீட் பண்றீங்க பீட் பண்றதுக்கு யாராவது வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பட் இப்போ நீங்க அதை செம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க. அந்த டைம்ல எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி அதை வந்து கோ த்ரூ பண்ணி திருப்பி பேக் டு நம்ம வந்து நார்மல் ஆகணும் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு டைமே இல்லை. இப்போ நம்ம வெட்டியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் உட்காந்து யோசிக்கிறதுக்கு. ஐம் டாக்டர். எனக்கு மார்னிங் 10லேருந்து ஈவினிங் அப்போல்லாம் நான் 5-6 வரைக்கும் கேஸ் பார்ப்பேன். எனக்கு டைமே இருக்காது உட்காந்து யோசிக்கிறதுக்கு. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி எங்கள் அம்மாலாம் ஒரு சில நாள் நான் லீவ் எடுக்கிறேன், இன்னைக்கு வரலன்னு சொன்னால் எதுக்கு லீவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஷி ஒன்ட் லீவ் மீ அட் ஆல். நீ வா ஹாஸ்பிட்டல் வான்னு மேபி என்னை விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாவது பயங்கரமாக பைத்தியமாக இருப்பேன். ஆனால் அவங்க விடவே மாட்டாங்க, நீ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நீ என்னமோ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அது ப்ராசஸே நான் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 or 2 months நம்ம கொஞ்சம் இதாக இருந்தோம், தூக்கம் வரல, அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி கீப் ஆன் அந்த ஒர்க்கில் இருந்துகிட்டே இருந்தனால, மல்டி டாஸ்க் பண்ணிகிட்டே இருந்தனால ஐ டென்ட் ஹாவ் த டைம் டு வரி அட் ஆல். நம்ம வந்துட்டு இந்த ஒரு வயசுக்கு வந்துட்டா, ஒரு வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்னைக்கு எனக்கு அழுகிறதுக்கு டைம் இல்லை, இன்னொரு நாள் அழுகலான்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த டைம் அப்படிதான் இருந்தது எனக்கு. ஐ டென்ட் ஹேவ் டைம். அப்படியே போயிடுச்சு. நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. The Chennai Silks in Mega Summer Sale.